friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல பாவ் பாஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பன்னோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து வீட்லவே பன் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியும் சீக்கிரமா உங்களோட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாவ் பாஜி பண்றதுக்கு நம்ம வந்து காயெல்லாம் வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து 2 கேரட், 10 போல பீன்ஸ், பாதி காலிஃப்ளவர், 2 உருளைக்கிழங்கு, 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணினா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணினா முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சிருங்க. இப்படி நம்ம வச்சுக்கலாம். இல்லை வந்து குக்கரில் இல்லை வந்து மைக்ரோவேவில் 10 நிமிஷம் வச்சிட்டாலும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இருக்கட்டும். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. காய் ரெடி ஆகியாச்சு. இப்போ பாவ் பாஜி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகினதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் சீரகம் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு குடை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க காயை சேர்த்துடலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிறது வரைக்கும் இது வேகட்டும். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வேணும்னா இப்படியே இருக்கட்டும். ஆனால் பன்னோட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி இதை வந்து குறைய வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் போய் நல்லா திக்காகிருக்கு. கடைசியாக நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சு இருந்தால் தான் பன்னோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாவ் பாஜி இன்னும் நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து கடைசியாக கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்தா கூட இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை, அப்புறமா பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா நம்மளோட சுவையான பாவ் பாஜி தயார். பரிமாறும்போது மேலே வந்து கொஞ்சம் வெங்காயம், மல்லி இலை, அப்புறமா ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் வச்சுட்டு சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாம். டடா! நம்மளோட சுவையான பாவ் பாஜியும் வீட்டில் பண்ண பன்னும் தயார். பன்னை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க பட்டரில், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.